அதான் ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்கல்ல, நீங்க போராடவே வேணாம், நீங்க மனசை போட்டு உழப்பவே வேணாம். நீங்க எங்க வந்துடணும் அப்படின்னா, திரும்ப உங்களை உருவாக்குற இடம் எங்கன்னா கர்த்தர் சமூகம் தான். திரும்ப உங்களை வனைஞ்சுக்கிற இடம் எங்கன்னா, குயவனுடைய கையிலே அவர் வச்சிருந்த பாத்திரம் கெட்டு போயிருச்சு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த குயவனிடத்துல கையில கெட்டு போன பாத்திரத்தை திரும்பவும் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு புதிய பாத்திரமா வனைஞ்சார். சோ ஆண்டவருடைய சமூகத்துல வர்றதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா, தடை பண்ணிடாதீங்க, ஒதுங்கி நின்றாதீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் என்னை ஏத்துக்குவாரா ஏத்துக்க மாட்டாரா அப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்குள்ள நான் சொல்றேன், நீங்க இங்க இருக்கிற நிறைய பேர் யாராலையுமே தூக்கி எடுக்க முடியாத அளவுக்கு கூட தப்பு நீங்க பண்ணினவங்க கூட இருக்கலாம். ஆனா யாருமே என்ன மன்னிக்க மாட்டாங்க. உங்க தவற யாராவது ஒருத்தரத்துல போய் சொன்னா அவங்க கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. அவங்க பாஸ்ட் மன்னிக்க மாட்டாரு, உங்க அம்மா அப்பா கூட மன்னிக்க முடியாது. ஆனா நான் நம்புறேன், திரும்பவும் ஆண்டவரிடத்துல வந்தா உங்க உடைஞ்சு போன வாழ்க்கைய சீர்படுத்துறதுக்கு என் கர்த்தரால முடியும்.